Students, in GK, quiz 1 பார்க்க போறோம். A. Literature. Match the idioms in column A with the phrases in column B. In A column, there are some idioms. In B column, there are some phrases. What is phrase? The phrase is a word or group of words used together. What is idiom? It is an expression or phrase whose meaning is different from the meaning of each separate word. For example, to show a leg. To show a leg அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, என்ன பண்ணுவீங்க, நம்ம லெக்கை காட்டுறது அந்த மாதிரி நினைப்பீங்க. தட் இஸ் நாட் த மீனிங். இடியம் மீனிங் என்ன அப்படின்னா டு கெட் அப், எழுந்திருக்கிறது, டு கெட் அப். ஓகேவா? நவ் இன் காலம் ஏசி டு பிரேக் இன் டூ idioms கொடுத்துருக்காங்க. டு பிரேக் இன் டூ அப்படின்னா ஓப்பன் சம்திங் இல்லாட்டி ஸ்டார்ட் சம்திங். நெக்ஸ்ட்டு டு பிரேக் வித். டு பிரேக் வித், டு மூவ் அவே ஃப்ரம் சம்ஒன் ஆர் சம்திங். ஸோ ஒருத்தர்கிட்ட உட்காந்துட்டு நீங்கள் அந்த பிளேஸை விட்டு மூவ் ஆகுறீங்க, அதுதான் வந்துட்டு டு பிரேக் வித் அப்படின்னா. டு பிரேக் டவுன், அது உங்களுக்கு அதாவது கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, கார் சீஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பிரேக் டவுன் அப்படின்னா ஸ்டாப் ஆகிறது, கார் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொல்லுவோம் இல்லையா. பிரேக் டவுனோட இடியம் மீனிங் ஸ்டாப் ஆகிடுச்சு, ஸ்டாப். டு பிரேக் அப், எண்ட் எ ரிலேஷன்ஷிப். பிரேக்கப் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கிறது, முடிச்சுக்கிறது அதோட. நெக்ஸ்ட்டு டு பிரேக் த்ரூ. டு பிரேக் த்ரூ அப்படின்னா டு பாஸ் த்ரூ, அதை தாண்டி போகிறது. ஸோ எது டு ஓவர் கம் சம்திங். சரியா? சி இன் காலம் பி தே கிவன் சம் ஃப்ரேசஸ் ஆஃப்டர் எ மீட்டிங். மீட்டிங்க்கு அப்புறம். ரேஷஸ் அப்படின்றது என்ன? எ ஸ்மால் ரெட் டாட்ஸ் தட் அப்பியர்ஸ் ஆன் அவர் ஸ்கின். நம்ம ஸ்கின்ல ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு ரேஷஸ். நெக்ஸ்ட்டு மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரி மீன்ஸ் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாது, ஒரு புரியாத புதிராக இருக்கும், அதுதான் வந்துட்டு மிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் எ ஃப்ரெண்ட். ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? வித் டியர்ஸ். டியர்ஸ்னால் என்னது? எ ட்ராப் ஆஃப் வாட்டர் that comes out from our eyes when we are crying. Okay va? Now let us discuss answers. To break into, rashes. To break with, a friend. To break down, with tears. To break up, after a meeting. To break through, a mystery. Now B topic, mathematics and science. Take the correct choice from the brackets. Inorganic compounds are far more or less than organic compounds. Inorganic compounds na enna, organic compounds na enna first தெரிஞ்சுக்கணும். Organic compounds அப்படின்னா அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸில் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுதான் வந்து ஆர்கானிக். இன்ஆர்கானிக்னா என்னது? ஜஸ்ட் ஆப்போசிட். கார்பனும் ஹைட்ரஜனும், அதாவது ரெண்டும் மிக்சராக கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு இருக்காது, அது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சரியா? ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார் மோர் ஆர் லெஸ் தேன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆன்சர் அப்புறமா பார்த்துக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு இஸ் அன் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். கார்பன் டை ஆக்சைடு, இதில் கொஷின்லேயே பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு இதில் வந்து ஹைட்ரஜன் இருக்கா, ஸோ நீங்கள் திங்க் பண்ணுங்கள் ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா. அயோடின் டர்ன்ஸ் ப்ளூ ஆர் ரெட் ஆன் கான்டாக்ட் வித் ஸ்டார்ச். ஸோ சாதம் வடிக்கிற கஞ்சி தான் வந்து நம்ம ஸ்டார்ச் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அயோடின் வந்து ஸ்டார்ச்சோட கான்டாக்ட் ஆகும்போது அது என்ன கலரில் டேர்ன் ஆகும்? திங்க் பண்ணுங்கள். Let us see answer for first three questions. Inorganic compounds are far less than organic compounds. Organic compounds விட inorganic compounds ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு இஸ் அன் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், ஏன்னா அதில் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இல்லை இல்லையா. ஸோ கார்பனும் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். அயோடின் டர்ன்ஸ் ப்ளூ ஆன் கான்டாக்ட் வித் ஸ்டார்ச். ஓகேவா? Now fourth question, maths. Square root of 0.0121. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். 2 2s are 4, 3 3s are 9, இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி
எதை ஸ்கொயர் பண்ணால் 121 இந்த நம்பர் இருக்கு இல்லையா 121 எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது 121 கிடைக்கும் we know 11 11s are 121 11 11s are 121 அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே 1 2 3 4 ரைட் சைடு இருந்து 4 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்காங்க அப்போது நமக்கு கொஷினில் எப்படி இருக்கணும் 2 டிஜிட் அதாவது 11 11s are 121 அப்படின்னா இந்த பக்கமும் ரைட் சைடு இருந்து 2 டிஜிட் இந்த பக்கமும் ரைட் சைடு இருந்து 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும் 4 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வந்துடும் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி மேக்ஸ்லேயே இல்லையா ஸோ 0.11 இன்ட்டு 0.11 போட்டோம் அப்படின்னா நமக்கு 0.0121 கிடைச்சிரும் இதை எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்க 11 11s are 121 அப்படின்றது தெரியும் 0.11 into 0.11 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 0.0121 கிடைச்சிருச்சு இதை நம்ம என்ன பண்ணலாம் அது ஸ்கொயர் நம்பர் தானே 0.11 ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர் ரூட்குள்ளே 0.11 ஸ்கொயர் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸோ அந்த உள்ளே இருக்கிற நம்பர் பவர் 1/2ன்னு அர்த்தம் சரியா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உள்ளே இருக்கிற நம்பர் பவர் 1/2 அப்படின்றது அர்த்தம் சரியா ஸோ இப்போ பாருங்கள் 0.11 ஆல்ரெடி அங்கே மேலே என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்குது அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு 1/2வை போட போகிறோம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் உங்களுக்கே தெரியும் இந்த 2 வந்து நியூமரேட்டரில் இருக்குது இந்த 2 வந்து டினாமினேட்டரில் இருக்குது நியூமரேட்டரில் இருக்கிற 2வும் டினாமினேட்டரில் இருக்கிற 2வையும் கேன்சல் பண்ணிட்டோம் ஸோ 0.11 ஸோ த ஆன்சர் ஃபார் 0.0121 ஈக்குவல் டு 0.11 புரியுதா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரியா நெக்ஸ்ட் 5th கொஷின் பாருங்கள் ஸ்கொயர் ரூட்டை விடுங்க நம்பர் பாருங்கள் 9/16 இருக்குது ஸோ இது என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது சரியா அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு 1 into 16 அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ப்ளஸ் 9 ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 into 16 ப்ளஸ் 9 எவ்வளோ 25 டிவைடட் பை டினாமினேட்டரை அப்படியே போட்டுக்கும் 25/16 இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25/16 இந்த சம் சால்வ் பண்ண மாதிரியே தான் இப்போ வந்துட்டு ஸ்கொயர் ரூட்குள்ளே 25 எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 25 கிடைக்கும் 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 கிடைக்கும் 5 into 5 25 இப்போ 16 எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது 16 கிடைக்கும் 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16 கிடைக்கும் சரியா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட்குள்ளே 5/4 ரெண்டுமே ஸ்கொயர்னால நம்ம இப்படி போட்டுக்கலாம் சரியா ஆல்ரெடி முன்னே நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்கொயர் ரூட் அப்படின்றது உள்ளே இருக்கிற நம்பர் பவர் 1/2 அப்படின்றத சொல்லியிருந்தோம் அப்போ இதையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம் 5/4 ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது பவர் 1/2 சரியா இது என்ன மீனிங்னா 2 into 1/2 அப்படின்ற மாதிரி இது மீனிங் ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற 2வும் டினாமினேட்டரில் இங்கே இருக்கிற 2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5/4 இதுதான் ஆக்சுவல் ஆன்சர் நமக்கு கொஷினில் என்ன கேட்டு கொடுத்துருந்தாங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்க ஸோ இதையும் நம்ம அதே போல் மாற்ற போகிறோம் என்ன பண்ணலாம் டிவைட் பண்ண போகிறோம் 4ஆல் இந்த 5ஐ டிவைட் பண்ணுறோம் ஹவு மெனி டைம்ஸ் 1 டைம் 4 5 minus 4 1 the remainder is 1 ஆன்சர் எப்படி வரும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதணும்னா கோஷன்ட்டில் இருக்கிற 1 அப்புறம் ரிமைண்டர் பை இங்கே கீழே சாரி எந்த நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர் இதுதான் இதனோட ஆன்சராக இருக்கும் இந்த ஆன்சரும் கரெக்டு ஒருவேளை அவங்க ஆப்ஷனில் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயும் நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பாருங்கள் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க the square of a negative number is positive or negative அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் புக்கில் அந்த முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஷினு the square of a negative number is positive or negative அப்படின்னு சொல்லிட்டு 6th கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ ஒரு நம்பர் இருக்குது இப்போ வந்து நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கிறோம் -2 எடுத்துக்கிறோம்
அந்த -2 ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர்னா என்ன செய்யணும்? -2 இன்ட்டு -2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணியாச்சு. அந்த ரிசல்ட் நமக்கு எப்படி கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்னது? ப்ளஸ். நவ் 2 2s are 4. ஸோ அதனோட ரிசல்ட் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு? பாசிட்டிவாக கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்கொயர் ஆஃப் எ நெகட்டிவ் நம்பர் இஸ் பாசிட்டிவ். ஆன்சர் வந்து பாசிட்டிவ் தான். Now let us discuss the answer for B topic. First question க்கு less அப்படின்னு முன்னையே சொன்னோம் இல்லையா? Inorganic compounds are far less than organic compounds. Second one, carbon dioxide is an inorganic compound. Third, iodine turns blue on contact with starch. Fourth one, 0.0121 equal to 0.11. Fifth one, square root of 1/9/16 equal to answer 1/4. Sixth one, the square of a negative number is positive. Next, C topic. Fill in the blanks with the words given in the box. First one, extensive and huge clusters of stars in space are known as dash. Galaxy. So huge clusters of stars na group of stars. So space la anganga group இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்? galaxy. Second one, group of stars that appear as distinct group and can be identified easily are called constellations. ஸோ குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து நமக்கு தெரியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கே ஒரு குரூப் இருக்குது, அங்கே ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கான்ஸ்டிலேஷன்ஸ். ஸ்மால் பாடிஸ் மூவிங் அரவுண்ட் எ பிளானட் ஆர் கால்ட் சேட்டிலைட்ஸ். ஸோ பிளானட்டை சுற்றி வர அந்த ஸ்மால் பாடிஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? சேட்டிலைட்ஸ். A person who tries to bring about changes by creating an awareness about the drawbacks in society is said to be a social reformer. Fifth one, the power and prestige of the Pope was lowered on account of the corrupt practices in church that were exposed by Martin Luther. சர்ச்சில் இந்த மாதிரி கரப்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறதெல்லாம் யார்? அந்த பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அது ஃபஸ்ட்டு யார் அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னா மார்ட்டின் லூதர். See, next D topic, general. Here are some pictures. We need to identify the pictures. Identify the Varna system with the help of the picture. First, Brahmin. See, read out the spelling correctly. Second one, Kshatriya. Third one, Vaisya. Fourth one, Sudras. So, read out the spellings correctly. Thank you. Do you know, if you are locked in a completely sealed room, you will die of carbon dioxide poisoning first, before you die of oxygen deprivation. ஸோ உங்களை ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டார்க் ரூமில் உங்களை வச்சு லாக் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக சீல் பண்ண ரூமில் உங்களை வச்சு லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங்னால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இறப்பீங்க. பிஃபோர் ஆக்சிஜன் டிப்ரிவேஷன் அப்படின்னா ஆக்சிஜன் பற்றாக்குறையினால், லேக் ஆஃப் ஆக்சிஜன், ஓகேவா? ஆக்சிஜன் பத்தாமல் நம்ம இருக்கிறத விட கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங்னால தான் நம்ம ஃபஸ்ட்டு டை ஆகும், இறப்போம். நெக்ஸ்ட்டு, there may be nearly 100 billion galaxies in the observable universe. ஸோ நம்ம யூனிவர்ஸில் 100 billion galaxies இருக்கலாம். The Milky Way galaxy, our home galaxy, is a part of a group of about 24 galaxies traveling together through the space. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கே வந்து பாருங்கள் ஒரு குரூப் ஆஃப் கேலக்சிஸ், அதாவது 24 கேலக்சிஸ் வந்து குரூப்பாக இருக்குது. ஸோ அதில் நம்மளுடைய கேலக்ஸி எது அப்படின்னா மில்கி வே கேலக்ஸி. இதுதான் வந்து நம்ம மில்கி வே கேலக்ஸி, ஹோம் கேலக்ஸி. That's all for today. Thank you.